சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான டாபிக் இந்த பவர் ஆஃப் டைரக்டர்ஸ். பிக் கொஸ்டின்ஸில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தெளிவாக நோட்ஸும் எடுத்துக்கோங்க. முதல்ல கம்பெனினா என்னன்றது உங்களுக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்பெனியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. கம்பெனி இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் பர்சன். திஸ் பர்சன் கிரியேட்டட் பை லா. இந்த ஒரு வார்த்தை இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் சீட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் சீட்டு வேலிடு கிடையாது. இந்த வார்த்தை இல்லாமல் உங்களுடைய பேப்பரை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ரெண்டு மூணு இடத்துலையாவது இதை நீங்கள் கோடிஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் இந்த லைன். கம்பெனி இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் பர்சன், த பர்சன் கிரியேட்டட் பை லா. இதை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதி கட்டம் கட்டிடுங்க. அப்போ தான் நீங்கள் தெளிவான படிச்சிருக்க நபர்னு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி, இப்போது அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனுக்கு வேலை செய்கிறதுக்கு, ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா ஒரு கற்பனையான ஒரு நபர் இல்லையா அவர், அந்த கற்பனையான நபரை இயக்கிறதுக்கு யார் வேணும்? ஒரு நேச்சுரல் பர்சன் வேணும் இல்லையா? அந்த நேச்சுரல் பர்சன் தான் இந்த டைரக்டர்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைரக்டர்ஸ்னால் யார், கம்பெனினா யார், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு கம்பெனி சார்பாக அதை தான் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். கம்பெனி சார்பாக வேலை செய்யும் நபர்கள் தான் இந்த டைரக்டர்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியலை லைவாக மாற்றுறதுக்கு உண்டான வேலையை இவங்க பார்க்குறாங்க. ஒரு உயிரை கொடுக்குறாங்க, உயிர் ஊட்டுறாங்க, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ நமக்கு யோசித்து பார்த்தோம்னா டைரக்டர்ஸோடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குது ஒரு கம்பெனி ரன் ஆகிறதுக்கு. ஏன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. கம்பெனி சார்பாக எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் நபர்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருந்தால் தானே சரியாக நடக்கும். பவர்ஸே இல்லாமல் அந்த நபர்களை உட்கார வச்சுட்டா பவர் இல்லாததுனால அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லைன்னா லைட் எரியாமல் இருக்கும். அதே போல் டைரக்டர்ஸுக்கு பவர் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி சரி வர ரன் ஆகாது. அதனால் கம்பெனி ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒன்று பவரை கொடுக்குது. எதன் மூலிமா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MOA அண்டு AOA மூலயமா கொடுக்குது. நோட் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வரணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் புத்தகத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாலஜி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற விதம் வேறு மாதிரி மாறிப்போயிடும். இப்போது அந்த மாதிரியான டைரக்டர்ஸுக்கு என்னென்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பவர் அந்த இடத்துல கோடிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ் ரெசல்யூஷன். ஏதோ ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கண்டிஷன்ஸோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணணும்னு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த பாஸ் ரெசல்யூஷன்றது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதர் பவர்ஸ்னு ஒரு கான்செப்டை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். இதை தான் நீங்கள் பெருசாக நீங்கள் பேராகிராஃபாக எழுத போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒரு எலெக்ஷன் நடக்க போது ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட உடனே ஒரு பார்ட்டி ஜெயிக்குது. பார்ட்டி ஜெயிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியிலேருந்து நம்மளுடைய தொகுதி 234 இல்லையா, யார் ஜெயிக்கிறாங்களோ அதுலேருந்து ஒருத்தரை சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பார்ட்டி தான் ஒரு கம்பெனி. தட் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்லையா. அந்த பார்ட்டியிலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து சீஃப் மினிஸ்டராக மாற்றுறாங்க. அந்த பார்ட்டிலேருந்து பல நபர்களை எடுத்து மினிஸ்டராக மாற்றுறாங்க. அந்த பார்ட்டியில் மிச்சம் இருக்கிறவங்கலாம் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற MLAவாக இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். இதே போல் தான் கம்பெனியும். கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனு. அதுலேருந்து ஒரு சில நபர்களை எடுத்து டைரக்டர்ஸாகவும், ஒரு சில நபர்களை எடுத்து அடிஷ்னல் டைரக்டராகவும், ஒரு சில எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கீ மேனேஜர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேனேஜர்கள் செக்ஷனாகவும் மாற்றி இந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டையே ரன் பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்குண்டான கான்செப்ட் தெரியும். ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பவர், அவருக்கு பவர் இல்லைன்னா என்ன ஆகும், ஓகேங்களா? அதே போல் மினிஸ்டருக்கு என்ன பவர், அவருக்கு பவரை கொடுக்கறது யார், அவர் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினை எழுதுறது மிக மிக சுலபம். அதன் பிறகு சின்னதாக புத்தகத்தில் ரீடு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு உள்ளே போவீங்கன்றதில் சிறிதளவும் மையம் கிடையாது.
ஞாபகம் வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஏதோ படிச்சமே ஞாபகம் வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டரோ இல்லை மினிஸ்டரோ லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏன்னு சொல்லும்போது ஆமாம்ல நம்ம படித்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுடைய பேனா கடன்னு எழுத ஆரம்பிச்சிடும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ், அதாவது டைரக்டர்ஸ்க்கு உண்டான பவர், சட்டம் மூலமாக கொடுக்கக்கூடிய பவர். அவர் லோனை கிராண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு தனியாக பவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிபென்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்களை வழங்குறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பேராகிராஃபாக எழுதணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா டைம் வந்து பெருசாகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மணியை பார்த்திங்கன்னா பாரோ பண்ணுறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவருக்கு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு பவர் இருக்குது. யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தட் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இவர் சட்டத்தின் மூலியம், ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணுன்றது தான் இந்த ஸ்டாட்யூட்டரி பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதற்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இவருக்கு தனி அதிகாரம் இருக்குது. மேக் ஏ கால் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இவர் கால் பண்ணி பேசுகிறதுக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குது இந்த ஸ்டாட்யூட்டரி பவர் மூலயமா. அதுக்கப்புறம் பாஸ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இவர் தனியாக எடுக்கக்கூடிய கான்செப்ட், டைரக்டர்ஸ் மட்டும் தனியாக எடுக்கக்கூடிய கான்செப்ட். இது எத்தனை டைரக்டர் இருக்காங்களோ அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மெம்பர்ஸோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் இது, அதாவது தீர்மானங்கள். ஒரு கம்பெனியோடைய அசட்ஸை சேல் பண்ணணும் இல்லை லீஸிங் விடணும்னா கண்டிப்பாக எல்லாருடைய ஒப்புதல் வேணுன்றாங்க. ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வந்து ரீபேமெண்ட் கட்டணும்னா எல்லாருடைய ஒப்புதல் வேணும். பாரோ எக்ஸஸ் பெய்டு கேபிட்டல் ஷேர், ஒரு கேபிட்டல் ஷேர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 91% கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு கீழே இறங்கிச்சுன்னா தலைவலி ஆகிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை அப் பண்ணுறதுக்கோ இல்லை ஷேரை விற்கிறதுக்கோ இந்த மாதிரியான கான்செப்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி தான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் மாடிஃபை ஷேர் கேபிட்டல், ஒரு ஷேர் கேபிட்டலை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏஓஏவையோ இல்லை எம்ஓஏவையோ கண்டிப்பாக மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு தான் அதை பண்ண முடியும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சேரிட்டபிள் டொனேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆசிரமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை டொனேஷன் கொடுக்கணுன்னாலும் கண்டிப்பாக மீட்டிங் போட்டு எவ்வளோ கொடுக்கணும், என்ன விகிதாச்சாரத்தில் கொடுக்கணும், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் மீட்டிங் போட்டு அதன் மூலிமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவங்க கொடுக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஆடிட்டர். இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுற வேலை இவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா டைரக்டரோட டியூட்டியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைரக்டரை இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாயிண்ட் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு கீழே வரக்கூடிய அடிஷ்னல் டைரக்டர்ஸு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா செக்ரட்டரி, இந்த மாதிரியான நபர்களை இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பவரை வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஷுவல் வேக்கன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸில் யாருன்னா ஒருத்தர் விலகிட்டாலோ அல்லது இறந்துட்டாலோ அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த காலியான இடத்த நிரப்புவதற்குண்டான பவர்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் டிக்ளேர் சால்வன்சி பொசிஷன், கம்பெனி வந்து நொடிப்பு நிலையை நோக்கி போகுது, அதாவது ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது, கம்பெனி நடத்துறதுக்கு உண்டான ஷேர்ஸும் கிடையாது, டெபென்சர்ஸும் கிடையாது, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கேபிட்டல் ஷேர்ஸும் கம்மியாகிட்டு போகும்போது இந்த கம்பெனியை மூடலாமா வானாவா, வைண்ட் அப் பண்ணலாமா வானாவா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இந்த டைரக்டர்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓஏல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள் ஏஓஏ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஏஓஏ அதற்கு மேலே இருக்கிற எம்ஓஏல இருக்குது, ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது ரெண்டுத்தில் தான். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதாமல் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களால் முடிக்க முடியாது. அதனால் ஏஓஏன்னா என்ன, எம்ஓஏன்னா என்னன்றதை கண்டிப்பாக ஒரு 5 லைனாகவும் எழுதணும் இல்லையா. அதை எழுதுனா தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆகும். அதன் பிறகு ஒரு 2 கேஸ் ஸ்டடியை போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் நீட் அண்ட் க்ளீன் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் என்ற டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை குரூப்பில் இணைச்சிட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான். நன்றி, வணக்கம்.